4-5 பாத்ரூம் இருக்கும்போது எதுக்கு எல்லாரும் ஒரே பாத்ரூம்ல குளிக்கணும்? எங்களுக்கு ஒண்ணா குளிச்சுதான் பழக்கம். அதெல்லாம் நேத்தோட. இப்ப வெளியே வாங்க. வர போறீங்களா இல்லையா? இப்ப உங்களை யார் பார்த்தாலும் திருஷ்டி பட்டுடும். அதனால ஊர் கண்ணு உலக கண்ணு, பாம்பு கண்ணு பள்ளி கண்ணு, எந்த கண்ணும் படாம மகராசனா இருக்கணும். எல்லாரும் சாப்பிடுவாங்க. அமைதியா உட்காருங்க. சாந்தி, நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம். கொஞ்சம் பொறுங்க. எங்க என்ன வேலை? வழக்கப்படி எங்க மாமா தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு தான். ஆமா, உங்களுக்குன்னு வயல் நிலம் அதெல்லாம் கிடையாதா? ஏன் இல்ல, ஊர்ல நிறைய நிலம் எங்களுக்கு தான். அப்ப அதுல வேலை செய்யாம அடுத்தவங்க கிட்ட ஏன் வேலை செய்யணும்? ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏன்டா ஏன்டா ஏன்டா? ஐயோ, நம்ம நிலத்துல நாமே கஷ்டப்பட்டு நமக்கு நாமே முதலாளியா இருக்கலாமே. 100ல ஒரு பேச்சு. நாளையில இருந்து நம்ம நிலத்திலே வேலை பார்ப்போம். ஏன் இன்னைக்கு என்ன? அதானே. இன்னைக்கு என்ன? இன்னையில இருந்து நம்ம நிலத்துல வேலை செய்யுங்க. நம்ம நிலம் எப்படி இருக்கும்? மேடு பள்ளமா இருக்கும். சமப்படுத்திட்டு எல்லாம் சரியாயிடும். நானும் போணுமா? போணுமா? என்ன பண்ணியார், ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்க. கோவமா இல்லாம வேற எப்படி? நீங்க தான் பெருசா சிபாரிசு பண்ணீங்க எங்க அக்கா பெத்த அடிமுட்டா பசங்களை. அவங்க என்ன காரியம் செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு வாரமா வேலைக்கு வரல. என்னன்னு விசாரிச்சாக்கா, கடைசி பையன் பட்டணத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. தாய்மாமாங்கிற முறைக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல வேண்டாம்? சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு லாபம் தானே. சொல்லி இருந்தா 1000மோ 2000மோ நீங்க அன்பளிப்பு கொடுத்துருக்கணும் இல்ல? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? அது மட்டுமா? தரிசா கிடக்குற அவங்க நிலத்துல கோழி பண்ண வைக்கலான்னு பார்த்தா அதுல அவங்க சொந்தமா விவசாயம் பண்றாங்க. அதை என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எழுதி வாங்க போறீங்க. எங்க வெறும் நிலத்தை விட விளைஞ்ச நிலம் கிடைச்சா வேணாங்குதா? ஓஹோ, அப்படியும் ஒண்ணு இருக்கோ? சரி, ஒரு கை பாத்துறேன். இத்தனை வருஷமா எங்களோட பழகி எங்க கிட்ட இப்படி எல்லாம் பாடாம நேத்து வந்த பொண்ணு கிட்ட இப்படி பாடுறான்னா எங்களுக்கு எவ்வளவு கேவலம். அந்த பொண்ணு வந்த முதல் நாள் ராத்திரியே அவகிட்ட போய் கிசு கிசுன்னா நாங்க அவனை கண்டிச்சு எங்களோட படுக்க வச்சோம். நேத்திக்கு என்னடான்னா அதையும் மீறி மோகம் எனக்கு ஒரு ராகம். நல்லா இருக்கா? மெட்டு நல்லா இருக்கு அண்ணா. அதாவது இனிமே அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாலும் என்ன நடந்தாலும் எங்க முன்னாடி தான் நடக்கணும். எந்த திருட்டுத்தனமும் கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட போறோம். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வெக்கக்கேடு. என்ன சொல்ற நீ? புருஷன் மொஞ்சாதீனா அப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் இருக்கணும். அவங்க 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு நீங்க உங்க தம்பி உங்க கூட படுக்க வச்சுக்கிட்டது ரொம்ப தப்பு. அவன் எங்க கூட படுக்கலன்னா அவனுக்கு தூக்கமே வராத. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ உங்க கூட படுத்தாதான் அவருக்கு தூக்கமே வராது. ஏன் இப்படி? கடவுளே, காது கொடுங்க. அண்ணா, முதல்ல வீட்டுக்கு போய் நான் சொன்னபடி செய்யுங்க. என்ன இது? யாரையுமே காணோம். எங்க போயிருக்காங்க? அதானே. அண்ணே அண்ணே, உள்ள வேலையா இருக்கும், கொஞ்சம் அப்படியே இருங்க. சீக்கிரம்டா. எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. பேசினா என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் பிச்சிடுவேன். பிக்காதே, புடுங்காதே. என்ன இது? ரூமுக்குள்ள என்ன பண்றாங்க? அதுவும் ஊர் ரூமுக்குள்ள? அண்ணே அண்ணே, உள்ள என்ன கலாட்டா? வெளிய வாங்க. என்னண்ணே எல்லாரும் வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கீங்க? அட என்னாச்சு சொல்லுங்கண்ணே. என்ன பாஷை இது? வாவ், கட்டிலும் மெத்த பூவு பழப்பழம் திராட்சை ஊதுபத்தி லட்டு. ஓ, இது அப்புறமா சாப்பிடுவோம். அண்ணே, எதுக்கு இந்த செட்டப்? இது வரைக்கும் விவரம் தெரியாம உங்க 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டோம். பொன்னி சொன்னதுக்கு அப்புறம் தான் விவரமே புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சது? அதாவது நீயும் அவளும் என்னென்னமோ புரிஞ்சது. அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இன்னைக்கு உங்களுக்கு முதல் இரவு.
போய் ஜாம் ஜாம் கொண்டாடு போங்க. தங்கமுத்து நில்லுங்க. நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். உங்களுக்கு கல்யாணமாகி உங்க மனைவிங்களோட என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வரீங்களோ அன்னைக்குதான் எங்களுக்கு முதலிரவு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நிச்சயமா நடக்கும். நடக்கலைன்னா கடைசி வரைக்கும் நானும் இவரும் இப்படியே இருந்துடுறோம். சரி போங்க போங்க. சின்ன தம்பி பையன் நீயா? தொட்டு விளையாடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஓஹோ, நீங்க மட்டும் தொல்லாமா? எப்போ 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 தொட்ட? அன்னைக்கு தென்னந்தோப்புல அடிச்சீங்களே, தொடாம அடிச்சீங்க. அது ஏதோ ஆத்திரத்துல தொட்ட. நீங்க ஆத்திரத்துல தொட்டீங்க, நான் ஆசையில தொட்டேன். இப்படிதான் ஆசையா ஒருத்திய தொட்டுட்டு தம்பி பையன் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கான். என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்கும் முதல் இரவு ஏற்பாடு பண்ணோம். திடீர்னு அந்த பொண்ணு சாந்தி மத்த 3 பேருக்கும் கல்யாணம் ஆனாதான் எங்களுக்கு முதல் இரவு நடக்கும் சொல்லிடுச்சு. சரி, அப்ப நீங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதானே? அண்ணமாருங்க 2 பேருக்கு தயாரா இருக்காங்க. எனக்கு ஒத்து வராது. ஏன்? பிடிச்ச பொண்ணா கிடைக்கலையா? எனக்கு பொண்ணுனாலே பிடிக்காது. இதுல என்ன பிடிச்ச பொண்ணா பிடிக்காத பொண்ணான்னு? ஐயோ, அங்க பாருங்க. கைய விடு, பார்க்க மாட்டேன். அப்பா வராரு. வரட்டும். பச்சையா இருக்கிற இடமெல்லாம் என்னது? ஐயோ, போ, போ, போ. ஐயோ. மைனர், என்ன பண்ணார்? இந்த இடத்துல நின்னு நாம கொஞ்சம் விஷயம் பேசணும். பேசுங்க பண்ணார். என்னுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிளையா தேர்ந்தெடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தெரியுமா? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? ஜகஜோல ஜித்தனா இருக்கணும். ஆனா அவன் தமிழ்நாட்டுல கிடைக்க மாட்டான் போல இருக்கே. அதுக்கு என்ன, பையனை வடநாட்டுல போய் தேடலாமே. அவனுக்கு தமிழ் தெரியாம போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே மைனர். ஆமா ஆமா, ரொம்ப சிக்கலான பிரச்சனை தான். அப்போ ஒண்ணு செய்வோம், இந்த இடத்தை மாத்தி இன்னொரு இடத்துல போய் பேசுவோம். சரியா சொன்னீங்க மைனர், சரியா சொன்னீங்க. பொன்னி பொன்னி பொன்னி, ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நாமும் கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னு எனக்கு இப்ப தோணுது. அண்ணா, தங்கமுத்து அவன் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்கிறத நினைச்சா உங்க 2 பேர் மேல எனக்கு ஆத்திரமே வருது. உனக்கு ஏன்டா அதெல்லாம் வருது? எனக்கு பொண்ணி தயாரா இருக்கா, அதே மாதிரி 2 பொண்ணுங்களை நீங்க தயாரா வச்சிருந்தீங்கன்னா தாலி கட்டி இருக்கலாம்ல. எங்களுக்கு தயார் பண்றதெல்லாம் தெரியாதுப்பா. இப்பவே போய் 2 பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து கட்டாய தாலி கட்டிடலாமான்னு பாக்குறேன். இல்ல, ஏற்கனவே தாலி கட்டின 2 பொண்ணுங்களையாவது தூக்கிட்டு வந்துடலாம். ஆனா சாந்தி இது கொஞ்சம் கூட பிடிக்காது. சரி, இது என்னதான் வழி? இந்த பாருங்க, தங்கமுத்து பைய பட்டணத்துக்கு போனதாலதான் அவனுக்கு பொண்ணு கிடைச்சது. நீங்க குண்டு சட்டிக்குள்ளாரையே குதிரை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? ஆமா, நாமும் பட்டணத்துக்கு போயே குதிரை ஓட்டுவோம். அண்ணா அமைதி, நமக்கு பொருத்தமான பொண்களை நாமே தேடி கண்டுபிடிப்போம். பொறுப்புங்க. தம்பி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குளத்துல தண்ணி தெரியுது. இதுல இறங்கி குளிச்சிட்டு அப்புறம் அந்த கோயிலுக்கு போய் நமக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்குவோமா? அருமையான யோசனை, அப்படியே செய்வோம். குளம் அழுக்காயிடுமே. அதனால இல்ல. அங்கேயே நில்லுங்க, இது பொம்பளைங்க குளிக்கிற இடம். பரவாயில்ல, நாங்க ஒரு ஓரமா நின்னு குளிச்சுக்கிறோம். எங்களுக்கு அவ்வளவா தண்ணி கூட தேவையில்லை. அரை கட்டையில போறவனுங்களா? மரியாதையா போறீங்களா இல்ல ஊரை கூப்பிடவா? அவங்களா இதுக்கு என்னங்க என்னடாச்சு? பாருங்க, நீங்க ஒண்ணும் குறை வைக்காம குளிங்க, நாங்க அப்புறமா பொறுத்திருந்து குளிச்சுக்கிறோம். பாம்பு விடுங்க, பொம்பளைங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. தாத்தா ஏன் கோவப்படுறாரு? தாத்தான்ற நீ எந்திரிச்சாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். குளிக்கும் போதே இப்படி இருக்காங்களே. தம்பி, ஆண்டவனா பார்த்து நமக்குன்னு 2 பேரை குளத்துல இருந்து ஏத்தி விட்டுருக்கா. நாம் இருவர் நமக்கு இருவர். விசாரிப்போமா? இரண்டுக்கும் நடுவே இருக்கும் இடைவெளியை குறைப்போம்.
இனிமே அந்த குளத்துல குளிக்காத. இப்படி ஈரத்தோட கோவிலை சுத்தி வரீங்களே, என்ன வேண்டுதல்? கண் நிறைஞ்ச கணவன் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டோம். நாங்களும் கடவுளை அதே தான் வேண்டிக்கிட்டோம். கணவன் வேணும்னு இல்ல, மனசு நிறைஞ்ச மனைவி வேணும்னு. நல்லா பார்த்து சொல்லுங்க. நாங்க உங்க கண் நிறைஞ்சிருக்கோமா? சந்திரமதி, என்ன இந்திரமதி? என் கண்ணுக்கு அவர் நிறைஞ்சிருக்காரு, உன் கண்ணுக்கு எப்படி? எனக்கும் அப்படி தாண்டி. அவங்க மனசுக்கு நம்ம நிறைஞ்சிருக்கோமான்னு கேள. இதுக்கு மேல என்ன, தாலியை கட்ட வேண்டியதானே? அவசரப்படாதீங்க. நடுப்பகல் 12 மணிக்கு ஊருக்கு வெளியே இருக்கிற சுடுகாட்டுக்கு வர சொல்றீங்களா? இல்ல, சவுக்கு தோப்புக்கு வாங்க. மத்த விஷயங்களை அங்க பேசிக்கலாம். என்ன சவுக்கு கட்ட என்ன விலைன்னா? மறந்துடாதீங்க, 12 மணி. நடுப்பகல் 12 மணி, சவுக்கு தோப்பு. காதலிக்க சரியான நேரம். நல்ல முத்து, நாம வந்த வேலை சுலபமா முடிஞ்சு போச்சு.